வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பூவாழை புட்டு செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். ரவையும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கூட 1 கப்பு நாட்டு சர்க்கரை, அரை முறி திருவின தேங்காய், வாசனைக்காக 2 ஏலக்காய், 2 வாழைப்பழம் இவ்வளோத்தையும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு வாழை இலை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண வாழை இலையில் கொஞ்சோடு அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சு அதை மூடிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஸ்டஃபிங்கையும் வாழை இலையில் வச்சாச்சு. இப்போது அதை எல்லாத்தையும் இட்லி சட்டிக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே சூப்பராக வருதுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.